لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 நாட்களில் இஷா தொழுகையை ஜமாத்தாக தொழுதுவிட்டு அவனது மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை படித்துக் கொள்வதற்காக நாங்கள் எல்லோரும் அவனுக்கு விருப்பமான அவனது மாளிகையிலே உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தனிமையில் இறைவனை பயப்படுவோம் என்ற ஒரு தலைப்பில் திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன அந்த செய்திகள் இருந்தும் ஒரு சில செய்திகளை குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு நான் இருக்கிறேன். பொதுவாக அல்லாஹ்வை பயப்படுதல் என்பது மனிதனுடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்துக்களில் ஒன்று. உளரீதியான இபாதத்துக்கள் நிறைய இருக்கின்றன. அதிலே நாங்கள் தவக்குலை சொல்வோம், சபர் என்று சொல்லக்கூடிய பொறுமை இருக்கின்றது. இந்த மாதிரி ஏராளமான இபாதத்துக்கள் உள்ளத்தால் மனிதர்கள் செய்யக்கூடிய இபாதத்து. உடல் ரீதியாக செய்யக்கூடிய இபாதத்துக்கள் தான் நம்முடைய தொழுகை, ஜகாத், ஹஜ், இந்த மாதிரியா இபாதத்துக்கள் நம்ம சொல்லுவோம். உடல் ரீதியாக செய்யக்கூடிய உடலால் செய்யக்கூடிய இபாதத்துக்களை விட உள்ளத்தால் இறைவனுக்கு செய்யக்கூடிய இபாதத்துக்கள் மிகவும் பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. ஏன்னா அது அடுத்த மனிதர்களுடைய கண்களுக்கு புலப்படாத இபாதத்துக்கள். அந்த இபாதத்துக்கள் அது அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய இபாதத்துக்கள். அந்த அடிப்படையில் ஹஷ்யத்துல்லாஹ் ஃபில் கைப், தனிமையில ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படுதல் என்பது உலரீதியாக செய்யக்கூடிய இபாதத்துக்களிலே முதன்மையான இபாதத்தாக கருதப்படுகின்றது. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை இருக்கிற அன்பானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு இபாதத். முஃமின்களுடைய பண்பாக அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நன்மைகளில் ஆர்வமாக இருப்பவர்களும் சுவர்க்கத்துக்கு முன்னால் இருப்பவர்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நன்மைகள் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள், நன்மைனா முன்னுக்குதான் நிற்பாங்க. அவங்க சுவர்க்கத்திலேயும் முன்னுக்கு நிற்பார்கள். அவர்கள் நன்மைக்கு எப்படி முதன்மையாக இருப்பார்களோ அதே போன்று சுவர்க்கம் நுழைவதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய முஃமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், 4 பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். 4 பண்புகளில் முதலாவது பண்பாக எதை சொல்கிறான் என்றால், தங்களுடைய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள். தங்களுடைய ரப்பை என்ன செய்வார்களாம்? அவர்கள் பயப்படுவார்களாம். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் நன்மையான காரியங்களில் முதன்மையாக இருப்பார்களாம். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்கு முதன்மையானவர்களாக இருப்பார்களாம். எல்லாத்தையும் இறைவனை பற்றி அச்சம் இருக்கு. ஆனா நம்ம ஒன்றாக இருக்கும் போது அல்லாஹ்வை பயப்படுகின்ற தன்மையும், நானும் நீங்களும் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை வித்தியாசமாக இருக்கின்றது. நான் குடும்பத்தோடு இருந்தால் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை ஒரு வித்தியாசமானது. நான் தனிச்சுட்டு வைங்க, என் மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல, உறவுகள் இல்ல, யாரும் இல்ல, நான் ஊர்ல ஒரு இடத்துல இருக்கிறேன், ஹோட்டல்ல இருக்கிறேன், அல்லது நான் ஊரை தாண்டி வேறு இடத்துல இருக்கிறேன், அல்லது நான் நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டில் நாங்கள் வசிக்கும் பொழுது என்னுடைய உங்களுடைய அந்த இறைவனை பற்றி அந்த அச்சம் என்கிறது சில பொழுதுகளில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. நமக்குள்ளே எல்லோரும் இருக்கும் போதும் அல்லாஹ்வை நாங்கள் பயப்படுகிறோம். ஊரில் இருந்தால் ஒரு விதமான ஒரு பயம், குடும்பத்தோடு இருந்தால் ஒரு விதமான பயம், நாட்டில் இருந்தால் ஒரு விதமான ஒரு பயம். பாவத்துக்கு நானும் நீங்களும் எல்லோருடைய முன்னிலையிலும் மக்களோடு வாழும் பொழுது பாவத்தில் இருந்து நாங்கள் எல்லோரும் பயந்து வாழக்கூடிய நாங்கள்
நாங்க ஒரு இடத்துல தனிச்சுட்டு வெப்பம் அன்பாதவர்களே. பாவம் செய்வதற்கு எல்லா சந்தர்ப்பங்களும் நமக்கு வந்த நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி அந்த பயத்தை யோசி பார்க்க வேண்டிய நிலையில் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கின்றீர்கள். அல்லாஹ் பற்றி அந்த பயம் இருக்குது. தனிமையில் ஒரு ஆண் இருந்துட்டா அன்பாந்தவர்களே, தனிமையில் ஒரு பெண் வீட்டில் இருந்துட்டா, பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்துட்டால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம் வருகின்றது. ஆனால் மூமின்களை பற்றி, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படுவார்கள், தனிமையில் இருந்தாலும் பயப்படுவார்கள். பாவம் செய்வதற்குரிய எந்த சூழல் வந்தாலும் மூமின்கள் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் மக்களோடு இருக்கும்போது அல்லாஹ்வை பயப்படுவார்கள். மக்களை தாண்டி தனிமை அவர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் தெரியுமா? இது ஃபரீக்கும் மின்ஹும் யஹ்ஷௌன அன்-நாஸ கஹஷியத்தில்லாஹ். அவர்களிலே ஒரு கூட்டம் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை அவர்கள் மனிதர்களை எப்படி பயப்படுவார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை பயப்படுவது போன்ற மனிதர்களை பயப்படுவார்கள். நான் செஞ்சிடக்கூடாது. 4 பேருக்கு முன்னுக்க செஞ்ச மானம் வைக்கிறோம். 4 பேர் வாங்குறாங்க. இந்த மனைவி வந்துட்டா முடிஞ்சிட்டு விஷயம். 4 பேருக்கு முன்னுக்கால ஜமா கொடுப்பினரை வந்துட்டா நம்ம மானம் போயிடும். நான் அப்படி பேசிடக்கூடாது, நான் எடுத்துடக்கூடாது, அதை நான் செஞ்சிடக்கூடாது. அது எந்த வேலையாக இருந்தாலும் எப்படி பயப்படுவார்கள் தெரியுமா? மக்களை பயப்படுவார்கள். எதை போன்று தெரியுமா? படைத்தவரை பயப்படுவது போன்று மக்களுக்கு முன்னால் பாவம் செய்யாமல், மக்களுக்கு முன்னால் மோசமான வார்த்தைகள் பேசாமல் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வை விட என்ன செய்வார்கள்? மக்களை அதிகமாகவே பயப்படுகிறார்கள். உண்மை மறுதானது. நிறைய மக்கள் தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? நான் ஒரு பதவியில் இருந்தா என்னுடைய பதவி பறிபோயிடும் என்பதற்காக மக்களுக்கு முன்னால் தவறு செய்ய மாட்டேன். என்னுடைய ஒரு பதவி ஒன்று இருந்துட்டா, சமுதாயத்தில் நான் ஒரு கௌரவமான ஒரு ஆளாக இருந்தா, நான் ஒரு தகப்பனாக இருந்தா, குடும்பத்தில மனைவி பிள்ளைகள் எல்லாம் என்னை பற்றி தப்பாக நினைத்து விடுவார்கள் என்ற பயம். பாப்பவல்லவா அவரே, இவர் ஹஸ்பண்ட் அல்லவா, அல்லது ஹஸ்பண்டாக இருந்தால் இவர் மனைவி அல்லவா, இவர் தாய் அல்லவா, தனது தாயுடைய இஸ்லாம் இல்லாமல் போயிடும். என்னை பலர்கள் தப்பாக பேசிவிடுவார்கள், என்னுடைய தவறை கண்டா இப்படியெல்லாம் என்ன மதிக்க மாட்டாங்க என்ற ஒரு மனோநிலை வரும் பொழுது அதிகமானவர்கள் சமூகத்தோடு இருக்கும் பொழுது பாவத்திலிருந்து தவிந்து வாழ்கிறார்கள். ஆனா அதே நபர்களுக்கு, அதே சகோதரிகளுக்கு, அதே பெண்களுக்கு சில பொழுதுகளில் தனிமைகள் கிடைக்கின்றன அன்பானவர்களே. சில நேரங்களில் கணவன் வெளிநாட்டில் இருப்பார், ஒரு மனைவி மட்டும் வீட்டிலே இருப்பார். கணவன் சில நேரங்களில் வீட்டை விட்டு பகல் பொழுதிலே அவன் தன்னுடைய பிசினஸுக்கு போற நேரத்துல ஒரு மனைவி மட்டும் வீட்டில் இருப்பாள். அல்லது கணவன் மனைவி பிள்ளைகளை விட்டு போட்டு தனியான ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கும். அந்த நேரங்களில் எல்லாம் பாவம் செய்வதற்குரிய வழிகள் திறந்து விடப்படும் பொழுது அவன் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் அந்த பாவத்தை சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு போறத சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன யாருக்கும் தெரியாது, இந்த மனைவி பார்க்கல, பிள்ளைகள் பார்க்கவில்லை. ஜமாத்துல ஒரு நிர்வாகத்தில் ஒரு அங்கத்தாரா இருந்தா ஜமாத்தார்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு சொசைட்டியில் ஒரு நிறுவன தலைவராக இருந்தா அந்த பண மோசடிகள் இடம்பெறும் பொழுது பணங்கள் எல்லாம் பொதுமக்களுடைய பணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த பணங்கள் எல்லாம் ஒருத்தர் எடுக்கும் பொழுது இந்த யாருமே கேள்வி கேட்கல, இந்த பணத்தை பற்றி யாரும் கேட்கல, கேட்கிற ஆட்களும் இருக்குள்ள இல்ல, அவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த பொறுப்பணங்கள் எல்லாம் எடுத்து தன்னுடைய பிசினஸ்ல போட்டு பிசினஸ் செய்யக்கூடிய எத்தனையோ தகவல்களை பார்க்கிறோம். என்ன யாருக்கும் தெரியாது. அது வெளியில தெரிஞ்சா மானம் கௌரவம் போயிடும் என்கிறத பயப்படுறாங்க. தனிமையில் இருந்தா அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தனிமையில் இருந்தா ஒரு ஆணாக இருந்தால் கணவன் இருந்தாலும் கணவனுக்கு தெரியாமல் இன்னொரு ஆணுடன்
தொடர்பு வைத்திருக்கிறார்கள். ஒரு கணவனாக இருந்தால் ஒரு மனைவிக்கு தெரியாமல் ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணோடு தனிமையில் இருக்கும் போது தொடர்பை வைத்துக் கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? நாளைக்கு மறுமை நாள்ல ஒரு கூட்டம் வருவார்கள். மறுமையில நம்ம எல்லாம் வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு கூட்டம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமா மலையை போன்று நன்மைகள் செய்து வருவார்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மலையை போல நன்மை செஞ்சுட்டு போயிருமா? அல்லாஹ் அக்பர். ஜனாசாக்கு போனா 2 கீராத்துனாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு உகது மலை அளவு நன்மை கிடைக்கும்னாங்க. என்ற சமுதாயம் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம். நாளைக்கு மறுமை நாளில ஒரு சிலர்கள் வருவார்கள், நிறைய பேர் வருவாங்க. நன்மைகளை பார்த்தா மலைகளாக இருக்கும். அந்த நன்மைகள் எல்லாம் மிகப்பெரிய நன்மைகள். திகாமா மலை போன்று காட்சி அளிக்கும். திகாமா மலை என்பது சவுதிக்கும் யமனுக்கும் இடைப்பட்ட ஒரு மலை. பல மலைகளை தொடராக கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மலை அந்த மலை. அந்த அளவுக்கு நன்மைகளோடு நாளை மறுமை நாளிலே வருவார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மக்களுடைய மலையை நன்மைகளை எல்லாம் அந்த அவ்வளவு மலை போன்ற அந்த நன்மைகள், தொழுகை இருக்கும், கியாமுல் லைல் இருக்கும், கராத்துல் குர்ஆன் இருக்கும், தஸ்பீஹ் இருக்கும், ரமலானுடைய மாதத்தில் செய்த சதகாக்கள் தர்மங்கள் இருக்கும், அல்லாஹ்வை நினைத்து அழுதல் இருக்கும், தவக்குல் இருக்கும், சபர் இருக்கும், எக்கச்சக்கமான அமல்கள். எல்லா அமலையும் இந்த உலகத்தில் செஞ்சவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் தெரியுமா? அந்த மறுமை நாள்ல அந்த நன்மைகளை எல்லாம் காற்றடித்தால் வரக்கூடிய ஒரு புழுதி போன்று அந்த நன்மைகளுக்கு எந்த விதமான வெயிட்டும் இல்லாமல், பாரம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த சௌபான் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களை பத்தி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க எங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. இப்படியான நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு போய் புழுதி போன்ற அந்த நன்மைகள் எல்லாம் பறக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிடக்கூடிய மக்களாக நம்மளே இருக்கக்கூடாது. நம்ம கஷ்டப்படுகிறோம், தாஞ்சத்துக்கு எழும்புறோம், கால் கடுக்க நிக்கிறோம், பணத்தை நம்ம உழைச்சி நம்ம தர்மம் செய்கிறோம், கடுமையான ஜக்காத்தை கொடுக்கிறோம், எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் நன்மையோட போறது. அப்படி எல்லாம் நம்ம ஆகிடக்கூடாது. நீங்க அவங்களுக்கு சொல்லித்தாங்களே யார சொல்லலாம் என்று சௌபான் நபி அவர்கள் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்க வேற யாரும் இல்லை, அவங்க எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவங்க வேற யாரும் இல்லை. இப்படி நன்மைகள் எல்லாம் புழுதியாக அடித்து பறக்கக்கூடிய லெவலுக்கு போகக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய ரத்தத்தை, உங்களுடைய சபையை சார்ந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க. உங்களை மாதிரியே நைட் நேரம் வந்துட்டா, உங்களை மாதிரியே இரவு நேரங்கள் வந்து விட்டால், நீங்கள் எப்படி இரவு நேரங்களை தொழுகைக்காக எடுத்துக் கொள்கிறீர்களோ, நம்ம எல்லாம் இப்ப எடுக்கிற இரவு நேரங்களை எல்லாம் அன்பாடுவர்களே, 2 மணிக்கெல்லாம் இந்த காலப்பகுதியில நம்ம விழிச்சு குடும்பத்தோட எல்லாம் பள்ளிவாசலுக்கு நானும் நீங்களும் வாரம். எவ்வளவு பெரிய தியாகத்தோட வாரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்க எடுக்கிற மாதிரி இரவு வேளை அவர்கள் எடுத்துக் கொண்டவர்கள். இரவுகளை எல்லாம் தூங்கினா கிடையாது. விரிப்பை விட்டும் விழா எலும்புகளை தூக்கியவர்கள், ஆக்கியவர்கள், தூரமாக்கியவர்கள் அவர்கள். நீங்க எடுக்கிற மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. அவங்களும் இரவு நேரத்துல வாராங்க, அவங்களும் இரவுல என்ன செய்யறாங்க, அவங்களும் சொல்கிறார்கள். ஆனால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வலாகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹ். அவங்களுக்கு தனிமேண்டு ஒன்று வந்துட்டா, தனிச்சிட்டாங்களா, யாரும் இல்லாத நேரத்துல அவங்க ஆகிட்டாங்களா, எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒரு ஹோட்டல்ல, எங்கேயாவது ஒரு தீவுல, எங்கேயாவது ஒரு ஏரியால, எங்கேயாவது தனிச்சிட்டாங்களா, அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா?
எதுவெல்லாம் சமூகத்தோடு இருக்கும் போது ஹராமாக பார்த்தார்களோ அவைகள் அனைத்தையும் அவர்கள் ஹலாலாக பார்க்கக்கூடியவர்கள் தான். அவைகள் அனைத்தையும் தனிமை வந்துட்டால் அவர்கள் செய்யக்கூடியவர்களுடைய நன்மைகள் தான் அல்லாஹ் இப்படி என்ன செய்வான், பறக்கப்பட்ட அந்த புழுதி போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப நம்ம மிச்சம் கவனமா இருக்கணும். நீங்க எல்லாரும் மிச்சம் கவனமா இருக்கணும். பாவங்களை நம்ம சமூகத்தோடு இருக்கும் போது நம்ம செய்யாம இருக்கிறோம். நன்மைகளை எல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறோம். ஒவ்வொரு நன்மையும் மீசான்ல எங்களை வெயிட்ட பாரத்தை அதிகமாக்கணும் என்று எண்ணத்தோடு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் நன்மைகளை எல்லாம் டபலாக அல்லாஹ் தரணும் என்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையில நம்ம கலந்து இருந்துட்டா அது லைலத்துல் கத்ராக இருந்தால் 84 வருடங்கள் செய்த நன்மையை தரும் என்கிறத அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திக்கேற்ப நானும் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு போய் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் அந்த சன்னிதானத்துல மீசான்ல வைக்கிறதுக்கு பாரம் இல்லாம நம்முடைய இரவு தொழுகைகள், நம்முடைய விக்ருகள், நம்முடைய சதக்காக்கள் இருக்குமா இருந்தால் அன்பானவர்களே நிச்சயம் கவனமா இருக்கணும். என்ன காரணம் என்றா தனிமேடு வந்துட்டா அல்லாஹ்வை பற்றிய அச்சம் அவர்களுக்கு இல்லாமல் போகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம்ல 2990வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஷிர்க தவிர ஷிர்க் செஞ்சவங்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பார். ஷிர்க் செய்தவர்கள் மறுமைக்கு போனாதான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். இந்த உலகத்துல ஷிர்க் செஞ்சாலும் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். இந்த உலகத்தில் எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு சிலருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க மாட்டான். இல்லல் முஜாஹிரூன் நாங்க ரசூலுல்லாஹ், இல்லல் முஜாஹிரூன், முஜாஹிரூன்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் அந்த முஹாஜிர் அல்ல. முஹாஜிர் என்று சொன்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனவர். இது முஹாஜிர் இல்ல, இது முஜாஹிர். மீம் ஜால் ஹாரா, மீம் ஜீம் ஹாரா. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த முஜாஹிர் என்பவர்கள் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க யாரு தெரியுமா? அவர்கள் எல்லாம் இரவுகளை அமல்களை கொண்டு அலங்கரிக்கின்றவர்கள். இரவு நேரம் வந்துட்டா இரவை அமல்களால் அலங்கரிக்கின்றவர்கள். அதை ஏன் இரவு பத்தி சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பகல் முழுக்க வேலை தொழில் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறது. இரவு நேரம் வந்துட்டா விரா எலும்புகளை படுக்கையில் இருந்து அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய அந்த நேரங்களில், தஹஜ்ஜுடைய நேரங்களில் எழும்பி அல்லாஹ்வை சிந்திக்கின்ற, அல்லாஹ்வை வணங்குகின்ற மக்கள் தான் இந்த முஜாஹிரீன்கள். சும்மா யஸ்பஹ், அவர்கள் என்ன செய்வார்கள்? இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாம ஒரு பாவத்தை அவர்கள் செய்து விடுவார்கள். பகல்ல செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இரவு நேரம் வருகிறது, இரவு நேரம் வந்தா இருளாது. இரவு நேரம் வந்தா யாருக்கும் தெரியாது. இரவு நேரத்துல களவெடுக்கலாம். இரவு நேரத்துல ஒரு வாலிபன், ஒரு ஆண்மகன் தனிமையில இந்த பால் இருந்தா ஒரு அந்நிய பெண்ணை செக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. இரவு நேரம் வந்துட்டா சாதாரணமாக ஒரு யுவதி அவருடைய கையிலே பால் இருந்தால் மகரம் இல்லாத ஆண்களோடு அவர் செக் பண்ணுகிறார். இரவு நேரத்தில் சில பருவங்களில் தன்னுடைய உடம்பை கூட இன்னொரு அந்நியானுக்கு என்ன செய்கிறார்? போட்டோ எடுத்து அனுப்புகிறார்கள். தனிமை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரவு நேரம் வந்துட்டா சில வாலிபர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மதுபானம் குடிப்பதற்கு, போதைப் பொருள் பாதிப்பதற்கு பகலை விட இரவு நேரங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் எல்லாம் என்ன யாருக்கும் தெரியாது. ஊரில் ஒழுக்கப்புறமாவிடம் அல்லது ஊரில் ஒரு ஹோட்டல் அல்லது எங்கேயாவது ஒரு ஆற்றங்கரை அல்லது எங்கேயாவது ஒரு தோட்டம் அல்லது எங்கேயாவது ஒருத்தருடைய வீடு யாருமே தேட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரவு நேரத்தில் பாவம் செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த பாவத்தை மறைக்கிறான். அல்லாஹ் அக்பர்.
பாவத்துக்கு விபச்சாரத்துக்கு பேசிட்டு வாராரு, குடிச்சிட்டு வாராரு, இன்னும் பாவங்களை செஞ்சுட்டு வாராரு. வரும்பொழுது அவர் தைரியமா வாரார். நான் இன்றைக்கு மாட்டுப்படல, எங்க வைஃபுக்கு நான் தெரிய வரல, எங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாது, நான் செஞ்சது ஊர்ல பள்ளி ஜமாத்துக்கு தெரியாது, நான் செஞ்சது ஊர்லத்திற்கு தெரியாது. அவர் சில நேரம் சமுதாயத்துல மிகப்பெரிய பதவிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் சமுதாயத்திலே மிகப்பெரிய பதவிகளுக்கு சொந்தக்காரர்களாக, கௌரவம் உள்ளவர்களாக, சமுதாயத்திலே போற்றப்படக்கூடியவர்களாக, சமுதாய மக்கள் பதவிகளில் அமர்த்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். இரவு நேரத்துல ஒரு பாவத்தை செஞ்சு போய்விட்டு வாராங்க. எப்படி தெரியுமா? சந்தோஷமா வாராங்க. யாரும் பார்க்கல, ஜமாத்துல யாருக்கும் தெரியா, வீட்டுல பிள்ளைகளுக்கு தெரியா, வீட்டுல மனைவிக்கு தெரியாது, மனைவி ஹஸ்பண்டுக்கு தெரியாது, குடும்பத்துல யாருக்கும் தெரியாது. இவர் நினைச்சிட்டு வாரார். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பகல் நேரத்தில் இந்த பாவம் செய்யாமல் இரவு நேரத்தை எடுத்து தனிமையில் பாவம் செய்த இந்த மனிதன் இருக்கிறானே, இந்த மனிதன் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் அவனை போட்டு கொடுக்காமல், காட்டி கொடுக்காமல், அல்லாஹ் அவனுடைய மானத்தை பாதுகாத்து இந்த மனிதனை அல்லாஹ் பாவம் செய்யும் போது அல்லாஹ் மறைச்சிட்டான். நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க தெரியுமா? பாவம் செஞ்சுட்டு வர போச்சால ஏண்ட டேலண்ட் ஆவாரு, ஏண்ட டேலண்ட் இன்றைக்கு ஒற்றுமே பார்க்கல, நாளைக்கு போவார், நாளைக்கு வேலையை செய்வார். ஒரு மட்டும் பாவத்தை செஞ்சுட்டு வந்தா அவர் நினைக்கிறார் என்ன தெரியுமா? அவங்க டேலண்ட்ல தான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்தாரு, யாருக்கும் தெரியாது. அவங்க டேலண்ட்ல செஞ்சுட்டு வந்தாரு, யாரும் பார்க்காம செஞ்சுட்டு வந்தாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய டேலண்ட் இல்லது, உன்னுடைய டேலண்ட் இல்ல, நீ சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாய். காரி திப்புவாங்க, மக்கள் சமுதாயத்தில் ஒதுக்கி வைப்பார்கள், பதவிகளுக்கு தெரிய வந்தால் போட மாட்டார்கள், சமுதாயத்திலே கூட்டங்களுக்கும் பாட்டிகளுக்கும் பாராட்டுகளுக்கும் அவர்கள் வரவேற்கப்பட மாட்டார்கள். தெரிந்தால் அல்லாஹ் மறைக்கிறான். உனக்கு சாஸ்தாக நல்லா உன பைபிள் காட்டி கொடுக்காம, உன மூத்தமாவை காட்டி கொடுக்காம, ஊரில் இருக்கக்கூடிய ஜமாத்தாவை காட்டி கொடுக்காம, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அதை காட்டி கொடுக்காம மறைச்சல் யார் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் மறைச்சல். இவர் நினைக்கிறார் என்ன தெரியுமா? அவருடைய டேலண்ட்ல தான் மாட்டாங்க வந்தது. இவர் என்ன செய்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், காலை பொழுதை அடைகிறார். காலை பொழுதை அடைந்து அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கூட்டாளிமாரை சந்திப்பாரு. காலையில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மாட்டாரு யாருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் மாராக இருந்தா யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. காலையில இருந்து என்ன சொல்லுவாரு தெரியுமா? அவர் நேற்று இரவு செய்த பாவம் இருக்கிறார் இல்லையா, அந்த பாவத்தை பற்றி தன்னுடைய நண்பர்களோடு பெருமையாக பேசுவார். நவுதுபில்லாஹ். பாவத்தை மறைச்சது அல்ல, மறைத்ததை இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அதிகாலையில் எழுந்து தன்னுடைய நண்பர்களுக்கு அதை பகிரங்கப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனிமைகள் பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்பா வந்து நவுதுபில்லாஹ், நவுதுபில்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். சில பாவங்களுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஆக்குவான், எங்களை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் ஆக்குவான், எங்களை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் ஆக்குவான், எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருவான் அல்லாஹ். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில இறைவனுடைய நிழல் கிடைக்கக்கூடிய 7 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார்கள் ஆண்கள், ஒரு கூட்டத்தார்கள் ஆண்கள். யார் அவர்கள் எல்லாம்? தனிமையில பாவம் செய்வதற்கு, விபச்சாரம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த ஆண்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு ஆணுக்கும் அவருடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு பெண்ணுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும். அல்லது அவனை டெஸ்ட் பண்றதுக்கு, அவனை சோதனை பண்ணி பார்க்கிறதுக்கு, அவனுடைய ஈமான அல்லாஹ் பற்றிய பயத்தை பார்க்கிறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுப்பான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆண் மகனை ஒரு அழகான பெண் விபச்சாரத்துக்கு அழைத்த நேரத்தில், அவள் சாதாரண பொம்பளை எல்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் வந்து அழகான பெண். அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? குடும்ப கௌரவம் உள்ள பெண்.
ஒரு ஆண்மகன் விபச்சாரத்துக்கு போறா அழகான பெண்களை தேடி போவான். குடும்ப கௌரவம் உள்ள பெண்ணாக இருந்தா விபச்சாரத்துக்கு போனா அந்த செய்தியை வெளியே சொல்ல மாட்டாள், அப்படியே மறைச்சிடுவாள். ஏன்னா பெரிய குடும்பம், வெளியில விஷயம் வராது. இப்படியான ஒருத்தி அவனை கூப்பிட்டா என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னி அகாகுல்லா, இன்னி அகாகுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி சந்தர்ப்பம் தனிமையில வந்த ஒரு ஆண்மகன் இந்த உலகத்திலே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த உலகத்துல மாட்டிக்கொண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சிக்காதவர்கள், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னவர்கள் ஏராளமாக இருப்பார்கள். அல்லாஹ் நாளை மறுமையில அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு இந்த அரசுடைய நிலவுக்கு கீழாக நீங்க இருங்க என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, சந்தர்ப்பங்கள் அமையாமல் இருக்கணும். எனக்கும் உங்களுக்கும் பாவங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் அமையாமல் இருக்கணும். சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டா நாமதுபில்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ரமலானுடைய மாதம் அதைத்தான் நமக்கு படிப்பினையாக தருகின்றது. ரமலான்ல என்ன, ரமலான்ல பகல் என்ன செய்யறோம்? நான் நீங்களும் சாப்பாடு வீட்டுல இருக்குது, குடிக்கிறதுக்கு எல்லாமே வீட்டுல பிடிச்சி எல்லாமே இருக்குது, மனைவி பக்கத்தில் இருக்கிறாள், எல்லாமே ஹலால், எல்லாமே ஹலால். ஹராம் என்று எதுக்கு தெரியுங்க? நான் உழைச்ச சாப்பாடு வீட்டுல கிச்சன்ல இருக்குது, நான் உழைச்சி கொண்டு வந்து போட்டு ட்ரிங்க்ஸ் ஐட்டம் எல்லாம் தண்ணி எல்லாம் வீட்டு இருக்கிறேன். நான் திருமணம் முடிச்சிருக்கிற மனைவி வீட்டுல இருக்கிறாள், ஒரு பகல்ல என்னோடு இருக்கிறாள், சாப்பாடு இருக்குது, யாருமே இல்ல. நாங்க யாரும் சாப்பிட போக மாட்டோம். யாரா போவான் ரமலான்ல? நம்ம சாப்பிடுவோமா? வீட்டுல யாருமே இல்ல, கதவுகள் ஜன்னல்கள் எல்லாமே மூடி இருக்குது, ஒருத்தருமே இல்ல. இன்றைக்கு நான் நோம்பாளி, சாப்பிட்டா யாருக்கும் தெரியாத உலகத்திலே தனிமை இருக்கிறார் இந்த மனிதன். சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது. ஆனா என்ன நினைக்கிறான் தெரியுமா? நம்ம சாப்பிடக்கூடாது, படைத்தவன் ரஹ்மான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதை சாப்பிட்டா 4 பேருக்கு வேணுமென்றா நோம்பாளிமாய் நடிச்சிடலாம், வெப்புக்கு நோம்பாளிமாய் நடிக்கிறதுக்கு அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனை வருகின்ற இந்த உலகத்திலே மனிதனுக்கு ரமலான்ல. மனைவி பக்கத்தில் இருக்கிறான், புருஷன் பக்கத்தில் இருக்கிறான். அவன் மனைவி பக்கத்தில் இருந்தாலும் ரமலானுடைய மாதத்தில் மனைவிக்கு திட்டமாக மாட்டான், இல்லத்துல ஈடுபட மாட்டான். யாருமே தனிமையாக இருக்கிறாங்க, 2 பேரும் யாரும் பார்க்கல, நல்ல நேரத்தில் இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறான்? நம்ம மனைவியோட இல்லத்துல ஈடுபட்டுட்டா நோன்பு முடிஞ்சிடும், ரப்புல் ஆலமீன் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த ரமலான் 11 மாதங்களை நமக்கு வர வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்க பண்புகளை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற பயத்தை உள்ளத்திலே விதைப்பதற்கு தான் இந்த சட்டத்தை அல்லாஹ் போட்டு வைத்திருக்கிறார். ரமலான் முடிஞ்சிட்டா இந்த சாப்பாடு ஹராம், எனக்கு நான் இப்படி எல்லாம் உடைச்சி அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடக்கூடாது, நான் வட்டி வாங்க கூடாது, மோசடி செஞ்சு உடைக்க கூடாது, பதுக்கல் செஞ்சு பணத்தை நான் தேடக்கூடாது, பதுக்கல் செஞ்சு பணத்தை தேடக்கூடாது, வியாபாரத்துல நேர்மையாக இருக்கணும், வியாபாரத்துல ஹலாலான உழைக்கணும். நான் உழைச்சு அதை சாப்பாடாக எங்க மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது. ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். வேற கஸ்டமரை நம்ம ஏமாற்ற கூடாது. பகல்ல ஹலால வேணும்டா, வேணும்ன்றவ 11 மாதங்கள்லையும் ஹராத்துக்கு போகக்கூடாது. ரமலான் பகல்ல ஹலாலான தன்னுடைய மனைவி பக்கத்தில் இருந்தும் கிட்டவாகாத இந்த மனிதன் ரமலானுடைய காலங்கள் முடிஞ்சு எந்த விபச்சாரிகள் எல்லாம் அவனை அழைப்பானோ, எந்த விபச்சாரிகள் எல்லாம் அவனை அழைப்பானோ, எந்த விபச்சாரிகள் எல்லாம் வாசலை திறந்து வைத்திருக்கிறார்களோ, எந்த விபச்சாரிகள் எல்லாம் ஆசையோடு அன்போடு அவன் தனிமையில இருக்கும் போது அவனோடு உறவாடுவார்களோ, அப்பொழுதெல்லாம் ரமலான்ல இந்த பொண்டாட்டி பக்கத்தில் இருக்க நான் போகல, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி அப்பவும் அவன் போக மாட்டான். அதனாலதான் ரமலான் கூலி தெரியாது. அதனாலதான் அன்பாண்டவர்களே, ரமலான் கூலி நமக்கெல்லாம் தெரியாது. ரமலானுடைய கூலியெல்லாம் மறுச்சு வச்சிருக்கிறான். ரமலான்ல பகல் பொழுது நான் நீங்கள் சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், மனைவியோட பக்கத்தில் இருந்தாலும் நிலத்தில் ஈடுபட மாட்டோம். ஆனா ரமலான் முடிஞ்சிட்டா
இந்த பயிற்சி நம்மள்கிட்ட வரலையா அன்பாதவர்களே? இந்த பயிற்சி வரலையா? அந்த ரமலான் 11 மாதத்துக்கும் விபச்சாரத்தை நோக்கிய ஒரு ஆண்மகன் ஒரு பெண் போகக்கூடாது என்பதற்கான பயிற்சி அவன்கிட்ட வரலையா? ஹலாலான உழைப்பை உழைக்குதுன்னு அந்த பயிற்சி வரலையா? நோம்பு பிடிக்கல அர்த்தம் தான். நோம்பு பிடிக்கல அர்த்தம் தான். அப்பதான் அல்லாஹ்வுக்குரிய கூலிய பார்த்து போடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அன்பானவர்களே, ஒரு நபித்தோழர் இருந்தார், மர்சத் பின் அபி மர்சத். அவனோட வேலை என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால யுத்தம் நடந்த நேரத்துல யுத்தத்துல பிடிபட்டு கைதிகளை எல்லாம் கொண்டு போய் சஹாபாக்களை கொண்டு போய் மக்கால கொண்டு போயிட்டு அடிச்சிட்டாங்க குறைஷிகள் எல்லாரும். கைதிகளை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரணும். கைதிகளை எடுத்துட்டு வரதுக்கு பலசாலி ஒருத்தர் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்க இருந்தார் ஒரு சஹாபி, மர்சத் பின் அபி மர்சத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர் மக்கால இருக்கும் பொழுது, மக்காவை பொறுத்த வரையில ரசூலுல்லாஹ் நபியாக வாரத்துக்கு முன்னாலே பெண்கள் எல்லாம் விபச்சாரிகளாக இருந்தார்கள். விரும்பிய பெண்களிடத்துல விரும்பிய ஆண்கள் 1, 2, 3, 10 போகலாம். ஒரு பெண் அங்கிருப்பா, விரும்பிய ஆண்கள் எல்லாம் விரும்பிய மாதிரி போவார்கள். ஒரு 10 பேர் ஒரு பெண்ணிடத்துல போய் அவள் பிள்ளையை பெற்றெடுத்தால், பிள்ளையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால தன்னிடத்தில் யாரெல்லாம் வந்துவிட்டு போனார்களோ, யாருடைய சாயலில் இந்த பிள்ளை இருக்கின்றதோ அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொடுத்துருவாள். ஜாஹிலியா காலத்துல ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கு பின்னாலே அப்ப அங்க ஒரு பொம்பளை இருந்தா, அனாக் என்று சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரி. இந்த மர்சத் பின் அபி மர்சத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால இந்த அனாக் என்ற பெண்ணோட அவருக்கு தொடர்பு இருந்துச்சு. அனாக் என்ற பெண்ணோட அவருக்கு தொடர்பு இருந்துச்சு. அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டார். தொடர்புகள் எல்லாம் அப்படியே துண்டித்து போய்விட்டது. எந்த தொடர்பும் இருக்கல. ஒரு முஸ்லீம் ஆயிட்டார், அவரோட பாட்டுல இருந்துட்டா. இப்ப மதீனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க மக்காவுக்கு போய் கைதிகளை நீங்க எடுத்துட்டு வாங்க. இவர் ஒரு நாள் நடுநிசி நேரம், பௌர்ணமி நாள், நிலாவுடைய வெளிச்சம் மக்கால ஆங்காங்கே மலைகளில் பட்டி பெருக்கின்றது. மக்கா அந்த குடியிருப்புக்குள்ளே கூடாரங்கள், அந்த ஒவ்வொரு கூடாரத்திலும் விபச்சாரிகள் இருப்பார்கள். அந்த ஒரு கூடாரத்திலே அனாத் இருக்கிறாள். மர்சதை நன்றாக தெரிந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். மர்சத் அந்த கூடாரங்களை தாண்டித்தான் கைதிகளை எடுக்க போகும். மர்சத் அந்த நிலா நேரத்தில் நடுநிலையில் அவர் அந்த கைதிகள் எடுக்க போற நேரத்தில் அவருடைய நிழல் இருக்கிறேன். இந்த நிழல் அங்குள்ள கூடாரங்களில் பட்டு தெரிக்கின்றது. இந்த அனாக் என்ற பொம்பளை என்ன செய்யறா தெரியுமா? அந்த நிழலை பார்த்தே கண்டுபிடிச்சு கொள்றா, இது வந்ததே மர்சதுதான். எப்படின்னு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு பழகி இருப்பார்கள். இது வாரம் யாரு தெரியுமா? அந்த நிழலை வச்சே கண்டுபிடிக்கிறா, இது வந்தது மர்சதுதான். உடனே கூடாரத்தை வச்சு வெளியில வந்து சொல்றாங்க என்ன தெரியுமா? மர்ஹபன் நஹ்லன் வஸஹ்லன் யா மர்சத். நீண்ட நாளைக்கு பிறகு நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க நீண்ட நாளைக்கு பிறகு நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க வாங்க வாங்க. நீண்ட நாளைக்கு பின்னால ஒரு பழைய காதலனையும் சந்தித்தார்களே, எப்படி இருக்கும்? அவ கூப்பிடுற ஆசையோட இன்னைக்கு நைட் ஒரு நைட் மட்டும் நீங்க தங்கிட்டு போக கூடாதுக்குள்ள, நீண்ட நாளைக்கு பின்னாடி நீங்க வந்திருக்கிறீங்க. அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? இல்ல இல்ல, நான் முஸ்லிம் ஆயிட்டேன், இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் கூடாது. அவன் வற்புறுத்துறா, நீ வாங்க, நீ தங்கிட்டு போங்க. அவர் சொல்றாரு, எனக்கே நான் வரமாட்டேன், நீங்க வராவிட்டால் நான் சத்தம் போட்டு உங்களை நான் காட்டி கொடுப்பேன். நான் சத்தம் போட்டு என்ன செய்வேன் தெரியுமா? உங்களை நான் காட்டி கொடுப்பேன். நீங்க வந்திருக்கிறது கைதிகளை எடுத்துக்கொண்டு போறதுக்கு. நான் சத்தம் போட்டா மதீனால கூடாரத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் மக்கால எல்லோரும் எழுந்து விடுவார்கள். உங்களை நான் காட்டி கொடுப்பேன். பிளக்மை பண்றது கண்டா, பிளக்மை பண்ண மாதிரி கண்டா. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கைதி எடுக்க போறாரு, இவனை தற்செயலாக சந்திக்கிறாரு, அவர் நினைக்கவே இல்லை. இவன் என்ன பார்க்கிறான்? அவன் கூப்பிடுறா, வேற ஏழாண்ட உடனே அனாக் என்ற அந்த விபச்சாரி மர்சத் வந்திருக்கிறார் உடைய கைதிகளை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு. அப்ப கூடாரத்துல இருந்த எல்லோரும் விழுந்து மர்சதை விரட்டினார்கள். மர்சத் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்கள் தெரியுமா?
யாருக்கும் தெரியாம மிகுந்த கஷ்டத்தோடு அந்த மக்கால அந்த பாலைவனத்தில மலைகளுக்கு பின்னால போய் ஓடி எடுத்துக் கொள்கிறார். எல்லோரும் வந்து தேடிட்டு போறாங்க. பின்னால வந்து போனதை பின்னுக்கால மருசத்தினை அல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எவரை கைதியாக இருந்து கொண்டு வர சொன்னார்களோ அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அவரை கைதியில் இருந்து கலட்டி கொண்டு போய் அவரை கொண்டு போய் மதீனா கொண்டு போய் சேர்க்கிறார். அவருக்கு இப்ப திருப்ப பழைய ஞாபகம் வருது. அனா தன்னை கூப்பிட்டதும் நீண்ட நாட்களுக்கு பின்னால் அனாக்கை சந்தித்ததும் இப்ப அனாக்க திருமணம் முடிச்சு கொள்ளணும் ஆசை வருகிறது. ரசூலுல்லாஹ் முன்னுக்கு அவர் இருக்கும் போது அனாக்கை திருமணம் முடித்துக் கொண்டால் நல்லா இருக்குமே என்று அவர் நினைக்கிறாரு. அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன தெரியுமா? பாருங்க அன்பானவர்களே, அந்த மர்சத் பின் அபி மர்சத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை அந்த நேரத்தில் தனிமையில் விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்தது அவர் இஸ்லாத்துக்கு வந்தது. அவரை விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்தது தனிமையில யாருமே இல்லைங்க. எவர்களும் இல்லை, பார்ப்பதற்கு செல்வதற்கு எவர்களுமே இல்லை. சந்தர்ப்பங்களும் சரியாக அமைந்திருந்தன. அல்லாஹ்வை பற்றிய பயம் அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததால அந்த நேரத்தில் அவர் விபச்சாரத்தை அவர் காப்பாற்றப்பட்டார். இப்ப மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால அவருக்கு என்ன வருதுன்னு சேர்ந்தா ஆசை வருகிறார், திருமணம் முடிச்சுக்கோ. ரசூலுல்லாஹ்ட்ட போறான், யார ரசூலல்லாஹ், நான் இப்படி போன நேரத்துல மருசத்தை நான் சந்திச்சேன், நான் அவ திருமணம் முடிச்சுக்கணும் எனக்கு விருப்பமா இருக்குது. இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன இறக்குறான்? மூமின்கள் விபச்சாரிகளை திருமணம் முடிப்பது ஹராம், விபச்சாரிகளை திருமணம் முடிக்க கூடாது என்ற குர்ஆன் வசனம் இறங்கி அவர் அந்த திருமண அந்த விடயத்தை விட்ட வரலாறை நாங்கள் தஃசீர்களை நம்ம பார்க்கிறோம். இதுகள் எல்லாம் என்ன? ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சி. இன்னொரு செய்தியை நான் சொல்றேன், நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வர புகாரில வரக்கூடிய செய்தி. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி அன்பானவர்களே. 3 பேர் அந்த குகையில போய் மாட்டிக்கொண்டாங்களே, மாட்டிக்கொண்டவர்கள் குகையிலிருந்து வெளியே வருவதற்கு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தாங்கள் செய்த இபாதத்துகளை முன் வச்சாங்க. அதுல ஒரு வாலிபர் முன் வச்சார், ஒரு ஸ்டோரி, அவருடைய ஸ்டோரியை முன் வச்சார். என்ன ஸ்டோரி? தனக்கு ஒரு சாச்சார மகள் இருந்ததாகவும் அவளை அவன் மிகவும் நேசித்ததாகவும் முறையற்ற விதத்தில் அவளை அடைவதற்கு இவன் முயற்சி செய்ததாகவும் அவள் அந்த இடத்தில் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதையும் நாங்க படிச்சிருக்கிறோம். அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது, பணத்தை எல்லாத்தையும் கேட்டு பார்க்கிறார், யாருமே பணம் கொடுக்கல. இறுதியாக தன்னை நேசிக்கின்ற தன்னுடைய சாச்சாவுடைய மகன்கிட்ட வந்து பணத்தை கேட்கிறார். அது என்ன சொன்னா தெரியுமா? நான் வேணும்னா உனக்கு பணம் தாரு, ஆனா நான் விரும்புற மாதிரி நீ ஒன்னு எனக்கு தரணும். அதையும் அவளை ஏற்றுக்கொள்கிறாள். அதன் பின்னால் பணத்தை அவளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற வெறியிலே பணத்தை தேடுகிறார். பணத்தை தேடிக்கொண்டு வந்து அவளுடைய கையிலே பணத்தை கொடுத்து விட்டு அவளை அடைய முற்பட்ட நேரத்தில் அந்த பொம்புல புள்ள ஒரு வார்த்தை சொல்லியது, இத்தகில்லா, இளைஞனே நீ அல்லாஹ்வை நீ பயந்துக்கப்பா, முறையான விதத்தில் நீ என்னை என்ன செய்து கொள், அடைந்து கொள். அவருக்கும் விருப்பம் இல்லாது இல்லை. அவன் சொன்னது என்ன தெரியுமா? இப்ப தவறான முறையில் நீ என்னை அடைந்து கொள்ளக் கூடாது. நீ என்னை அடைந்து கொள்வதாக இருந்தால் முறையான விதத்தில் நீ என்னை அடைந்து கொள். இவர் குவைக்குள் சொல்றார், இந்த ஸ்டோரி எல்லாம் அல்லாஹ் சொல்றார். யா அல்லாஹ் இப்படி எல்லாம் நடந்துச்சு யா அல்லாஹ். அதுல ஒரு வாசகம் வருகிறது அன்பானவர்களே. அவர் சொல்றார் என்ன தெரியுமா? ஃபைன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك மின் ஹஸியதிக. யா அல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்துல உனக்கு தெரியும் நான் உன்னை பயந்துதான் அந்த இடத்திலிருந்து நான் வந்தேன், வேற எதுக்குமே வரல. எல்லா சந்தர்ப்பங்களும் அமைஞ்சிருந்தும் யாருமே இல்லாத நேரத்துல, எவங்களுக்குமே எந்த கேள்வியும் கேட்காத நேரத்துல ரப்பே ரஹ்மானே அந்த இடத்திலிருந்து நான் ஏன் கலந்து வந்தேன் தெரியுமா? உனக்கு தெரியும் நான் உன்னை பயந்ததாலதான் நான் கலந்து வந்தேன் என அல்லாஹ்ட்ட சொல்லி போட்டியா அல்லாஹ், எங்களை இந்த குகையிலிருந்து நீ வெளியேற்றி விடு என்று சொன்ன நேரத்துல அவங்க 3 பேரும் கண்களால் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குகையுடைய வாசல் திறந்து 3 பேரும் வந்த வரலாறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாங்க பாவங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது
அந்த பாவங்கள் இருந்து நாங்க எங்களை பாதுகாத்து கொண்டு நாங்க பிறகு ஒரு நேரத்தில் ஒரு இக்கட்டான ஒரு நிலையில நாங்க மாட்டிக்கொண்டா பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருந்துங்களா, நான் உன்னை பயந்து பாவம் செய்யாம நான் வந்துட்டேன். வட்டி எடுக்கிறதுக்கு சிலருக்கு சந்தர்ப்பம் வரும். பிசினஸ்ல லொஸ்டாகி போவாங்க, யாருக்கும் தெரியாம ஒரு வாகனத்தை டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும், யாருக்கும் தெரியாம போயிட்டு எடுத்து வந்துடுவாங்க. இக்கட்டான நிலை வாழ்க்கையில இந்த உலகத்துல எல்லாரும் என்ன செய்வார்கள் என்றால் இந்த மாதிரி பாவமான காரியங்களை யாருக்கும் தெரியாம பேசாம அப்படியே செஞ்சு அப்படியே போறாங்க. அது எங்களுக்கு பிறகு நேரத்துல ஒரு பாதிப்பா எங்களுக்கு அமைஞ்சிரும். பாவங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் வந்து அல்லாஹ்வை இந்த மனிதன் பயந்து ஒதுங்கி கொண்டா இக்கட்டான நிலையில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாப்பார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு பொம்புல வாரான், ராமிதியா குலத்தை சேர்ந்து ஒரு பொம்புல வாராங்க ரசூலுல்லாஹ்ட்ட. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் ஹத்தை நிறைவேற்றுங்கள், எனக்கு நீங்க ஹத்தை நிறைவேற்றுங்க, நான் தவறான ஒரு நடத்துக்கு நான் போயிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அப்படியா, நீ போயிட்டு உன்னை பிள்ளையை பெற்றெடுத்து கொண்டு வான்னு சொல்றான். ரசூல் அனுப்பிடுறாங்க. பாருங்க, இந்த பொம்புல அல்லாஹ் பத்தி ஒரு பயத்தை பாருங்க. அந்த பொம்புல அப்படியே போறா, கிட்டத்தட்ட 7-9 மாதங்கள் இருந்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் நான் செஞ்சது தவறு, நான் அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய தண்டனையை நான் எடுத்துக்கொள்ளணும், நாளைக்கு நான் மறுமையில தப்பணும் என்ற எண்ணத்தோடு அந்த பொம்பளை வாழ்ந்திருப்பான். பிள்ளையை பெற்றெடுக்கிறான், பெற்றெடுத்து கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட வாரான். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பிள்ளையை நான் பெற்றெடுத்துட்டேன் யா ரசூலல்லாஹ், 9 மாசத்துக்கு பின்னிக்கால எனக்கு நீங்கள் ஹத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ பிள்ளையை திருப்பெடுத்துட்டு போ, எடுத்துட்டு போய் இந்த பிள்ளைக்கு நீ பால் கொடுன்னு சொல்றான். பிள்ளையை திருப்பெடுத்துட்டு வாராவ, எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பால் குடிக்கிறான். அப்ப 3 வருடங்கள் எதுக்குமே இல்லை. ரசூலுல்லாஹ்க்கும் அது மறந்து போயிடுச்சு. அந்த மேட்டர் ரசூலுல்லாஹ்க்கும் அது தெரியாது. ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்க. இவன் நினைச்சா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம், ஊரை விட்டு போயிடலாம், யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ரசூலுல்லாஹ்ட்ட வராமலே அந்த பொம்பளை இருந்திருக்கலாம். ஆனா அவட உள்ளத்துல என்ன இருந்தது தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம் இருந்தது. நான் இந்த குற்றத்துக்கு, இந்த பாவத்துக்கு இந்த உலகத்திலே நான் தண்டனையை நான் அனுபவித்துக் கொள்ளணும். நாளைக்கு மறுமையில போனா அல்லாஹ் என்னை தண்டிப்பான். உலகத்துடைய தண்டனையை விட மறுமையுடைய தண்டனை மிக பயங்கரமான என்கிற மனசுல நினைச்சே இருந்தாள். பிள்ளைக்கு பாலும் கொடுத்து 2 வருஷத்துக்கு பின்னுக்கால, பாலையும் கொடுத்ததுக்கு பின்னுக்கால பிள்ளட கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்துட்டு அப்படியே கூட்டிட்டு வாரான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு பயமாயிருக்கும் அல்லாஹ் பத்தி. ஒரு தப்பு நடந்துட்டு அந்த தப்புக்குரிய தண்டனை இந்த உலகத்துல நாம் பெற்றுக் கொள்ளணும் என்று அல்லாஹ்வை பத்தி ஒரு அச்சம் ஒரு சாதாரண ஒரு பொம்புலட்டு இருந்தாண்டா. சுப்ஹானல்லாஹ், ஏண்டா பிள்ளைல ரொட்டியை கொடுத்து எடுத்து வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் இப்பவும் திருப்பி அனுப்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இப்பவும் திருப்பி அனுப்பிடக்கூடாது, இதோட பிள்ளையை எடுத்து போட்டு எனக்குரிய தண்டனை இந்த உலகத்தை எனக்கு தந்துடணும்னு நினைச்சுட்டே வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து பிள்ளைய பாக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பிள்ளை வந்து ரொட்டி சாப்பிடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? இந்த பிள்ளைய நீங்க எடுங்க. சஹாபாக்கள் ஒருத்தருக்கு சொன்னாங்க, இந்த பிள்ளைய நீங்க எடுத்துக்கங்க. பிள்ளை பரிமாறப்படுகின்ற, அப்படியே கொடுக்கப்படுகின்றது. அதுக்கு பின்னுக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ராமிதியா குலத்தை சார்ந்த அந்த பெண்ணுக்கு தண்டனை நிறைவேற்றி அந்த வரலாறு நம்ம புகாரில் நம்ம படிக்கிறோம். இது என்ன? இது அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் இந்த உலகத்தில இறைவனை பயந்து வாழ்கிறார்களோ, தனிமையில இருக்கும் போது அல்லாஹ் அவர்களுக்கு மறுமையில ஏராளமான நன்மைகளை வச்சிருக்கிறார். ஒரு சில செய்திகளை திருமறை குர்ஆன் வசனங்களை நான் அவனோட கவனத்தில் கொண்டு வாரு. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தால் உலாயிகஹும் கைருல் பரியா, அவர்கள்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள். ஜஸாவுஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்குரிய கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கத்துக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா,
அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நீரூடியாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அந்த மக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அந்த மக்களை பொருந்திக் கொண்டார்கள். அந்த மக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அல்லாஹ்வும் அந்த மக்களை பொருந்திக் கொண்டார்கள். அவங்க யாரு தெரியுமா? சுவர்க்கத்தில் ஆறுகள் ஓடக்கூடிய அளவுக்கு மேலே இருப்பார்கள். அல்லாஹ் அந்த மக்களை பொருந்திக் கொண்ட மக்கள், அந்த மக்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அவங்க யாரு தெரியுமா? ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ. இந்த பாக்கியம் எல்லாம் யாருக்கு தெரியுமா? இந்த உலகத்துல தனிமேண்டு வந்துட்டா, தனிமையில உலகத்தில் இறைவனை பயந்து வாழ்ந்தவர்களுக்குத்தான் இந்த சிறப்புகள் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், சூரா காஃபிலே, மன் ஹஸிய ரஹ்மான பில் கைபி வஜாஅ பிகல்பின் முனீப். இந்த உலகத்தில் ரப்பை தனிமையில் இருந்து பயப்பட்டவர்கள் எல்லாம், நல்ல உள்ளத்தோடு யாரெல்லாம் நாளை மறுமையிலே வருகிறார்களோ, உதுகுலு பிஸலாம், அமைதியாக சுவர்க்கத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சு கொள்ளுங்க. ذَلِكَ يَوْمُ الْخُلُودِ. அது நேமமான நாள். அங்கு யஷாஊன ஃபீஹா, அவர்கள் விரும்பியவாறு இருந்து கொள்வார்கள். வலதைனா மஸீத். அல்லாஹ் இந்த உலகத்துல பயந்து வாழ்ந்த, தனிமையில பயந்து வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? நீங்க அவசரமா மெதுவா நீங்க பாதுகாப்பா நீங்க சுவர்க்கத்துல நீங்க போயிருங்க, நீங்க அங்க நீரூடியாக இருப்பார்கள். எல்லாவற்றையும் விட வலதைனா மஸீத், சுவர்க்கம் கொடுத்து சுவர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் கொடுத்து அன்பாதவர்களே, அல்லாஹ் சொல்றான் அதையும் விட கூடுதலான ஒரு இன்பம் இருக்குமா? வலதைனா மஸீத். இதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா தஃசீருடைய அறிஞர்கள்? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு மக்கள் எல்லாம் போனதுக்கு பின்னுக்கால அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய சுவர்க்கவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பம் என்ன தெரியுமா? ரப்ப கண்களால பார்க்கிற இன்பம். அதுதான் வலதைனா மஸீத். எங்கள்கிட்ட இதை விடவும் அதிகமான இன்பம் இருக்குது. நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ரப்பை பூரண சந்திரனை பார்ப்பது போன்று உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு ரப்பு பிரகாசமாக இருப்பான். சுவர்க்கவாதிகளுக்கு அங்கிருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் விட, அதிலும் குறிப்பாக சுவர்க்கவாதிகள் இந்த உலகத்தில் தனிமையில் இருந்த போது பாவங்கள் செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்த பொழுது இறைவனை யாரெல்லாம் பயந்த உள்ளத்தோடு வாழ்ந்தார்களோ இரட்டை பார்க்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக திருமலை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோட செய்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வோட காலத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒரு மனிதன், அவர் மரணிக்கிற சந்தர்ப்பத்தில் அவரோட பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டு சொன்னார் என்ன தெரியுமா? நான் மௌத்தா போயிட்டா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யும். என்ன வேலை தெரியுமா? என்னுடைய பொடியை நீங்க எல்லாம் எரிச்சிடும். என்னுடைய பொடியை நீங்க எரிச்சு போட்டு அதுல இருக்கிற சாம்பல் இருக்கிறே அதெல்லாம் அப்படியே நீங்க காத்துல அப்படியே நீங்க பரப்பூட்டுறோம்னு சொன்னாங்க பிள்ளைகளுக்கு. பாப்பா சொன்ன மாதிரியே, இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. பாப்பா மௌத்தா போனதுக்கு பின்னுக்கால பிள்ளைகளை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பாப்போட பொடியை எரிச்சு போட்டு அந்த சாம்பல் என்ன செஞ்சாங்க, அதை அப்படியே காத்துல அல்லது ஆற்றுல அப்படியே பறக்க விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அடியானை அல்லாஹ் எழுப்புவார். காற்றுக்கு அல்லாஹ் சொல்வான், காற்றுக்கு அல்லாஹ் சொல்வான் என்ன தெரியுமா? அந்த காற்றில் கரைந்து போன அவருடைய அந்த பொடி அந்த இருக்கிறே அதை அப்படியே ஒன்று சேர்க்க சொல்லு. காற்று என்ன செய்யும் தெரியுமா? நாளை மறுமை நாளில அவருடைய பொடி அந்த சாம்பல்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கும். அதுக்கு பின்னுக்கார அவர் வந்துருவார். அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பான் என்ன தெரியுமா? என்னப்பா நீ இந்த வேலை செஞ்சாய்? நீ என்னத்துக்கு இந்த வேலை செஞ்சாய்? உன் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த வேலையை செய்யும்படி நீ அந்த பிள்ளைகளுக்கு நீ சொன்னாய்? அவர் என்ன சொல்வார் தெரியுமா? ரப்பே ரஹ்மானே, உன்னை பயந்தத்தாலதான் நான் இந்த வேலையை செய்ய சொன்னேன் என்பதாக சொல்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயந்து செஞ்சிட்டான் அல்லாஹ். அதனாலதான் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். மிக நீண்ட ஒரு துஆ அத்தஹியாத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினாங்க. அதுல ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை,
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷ்யதக பில் கைபி வஷ்ஷஹாதா. யா அல்லாஹ், நான் தனிமையில இருக்கும்போது உன்னை பயப்படுகிற ஒரு தன்மையை நீ எனக்கு தந்துரியா அல்லான்னு கேட்டான். நான் தனிமையில நான் இருந்துட்டா, நம்ம எல்லாம் தனிமையில நிறைய அன்பார்ந்தவர்களே, இந்த ஊடகத்துடைய ஒரு வளர்ச்சி, எங்கிட்ட எல்லாத்தையும் ஸ்மார்ட் போன் இருக்குது. நாங்க எல்லாம் தனிமையில் இருக்க சில இரவு நேரங்கள்ல சிலர்கள் பாட்டோடு இருப்பார்கள், சிலர்கள் படத்தோடு இருப்பார்கள், சிலர்கள் பாலியல் காட்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள். யாரு பார்க்கல? எங்க உம்மா பார்க்கல, எங்கட வாப்ப பார்க்கல, யாருக்கும் தெரியாது. நான் ரூமுக்குள்ள நான் மாத்திரம் தான் இருக்கிறேன், ரூம்ல யாருமே இல்ல. எந்த ஒரு மனோநிலையோடு அதிகமானவர்கள் இரவு நேரங்கள்ல வீட்டுகளுக்குள்ள தனிமையில இந்த போன் இருந்து ஒரு அறையில் இருந்து இருட்டில தவறு செய்யக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரி நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்துல. அவங்க நினைக்கிறாங்க யாரும் பார்க்கல என்று. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ் இதை கண்காணிக்கிறார். வேணாம், இது எனக்கு இது வேணாம். என் ஹஸ்பண்ட் இல்லாட்டியும், என்னுடைய மனைவி இல்லாட்டியும், என் பிள்ளைகள் இல்லாட்டியும், நான் மாத்திரம் தனியாக இருந்தாலும், அவர்கள் என்னை பார்க்காவிட்டாலும், என்னை படைத்த ரஹ்மான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வருகின்றதா? நாளைக்கு அவன் சுவர்க்கத்துல இருப்பான் என்ற செய்தியை திருமறையால் கூறுவான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதனால இந்த பிரார்த்தனை நம்ம அதிகமாக கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வ கல்பின் லா யஹ்ஷா. பயப்படாத உள்ளத்திலிருந்து யா அல்லாஹ் உனக்கு நான் பாதுகாப்பு தேடுன்னு கேட்டாங்க. ரப்பே ரஹ்மானே, என்ற உள்ளம் உன்னை பயப்படணும். எனக்கு உள்ளம் இருக்கின்றது, எந்த உள்ளம் உன்னை பற்றி எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் அடிக்கடி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அத்தகைய இந்த பிரார்த்தனையில கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் தனிமையில் இருக்கும் போது உன்னை பயப்படக்கூடிய ஒரு தன்மையை நீ எனக்கு ஏற்படுத்து என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அந்த பிரார்த்தனையை நானும் நீங்களும் மனனம் செஞ்சு அத்தகையாத்துல நம்ம கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்கள் செய்கிற நேரங்கள், தருணங்கள், சந்தர்ப்பங்கள், இடங்கள் நமக்கெல்லாம் வரும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு பயத்தை போட்டு அந்த இடத்திலிருந்து கலந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தர வேண்டும் என கூறி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.